கர்த்தர் தன் கையில கொடுத்தாலும் அவருக்கு கொடுத்திருக்கிற விஷன்ல அவர் ரொம்ப நேர்த்தியா இருந்தார், தெளிவுள்ளவனா இருந்தார். அந்த விஷனை எதுவுமே தடுக்க முடியல, ஒரு சூழ்நிலை தடுக்க முடியல. ஏத்துக்க முடியாத சூழ்நிலையா இருந்த போதிலும் கூட அதை தூக்கி போடணும்னு நினைக்கல. இது வேண்டாம், டைவர்ஸ் பண்ணிடலாம்னு தூக்கி போடல. அப்படி போயிருந்தா அவருடைய ஊழியம் ஒன்றும் இல்லாம போயிருக்கும், யாருமே அவரை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அந்த முள்ளோட அந்த பாடுகளோட சகித்து தாங்கி அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய விஷனை நிறைவேற்றினாரு பாருங்க. அதனாலதான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு அவர் சாட்சியாய் வாழ முடியுது. பிரதர், சிஸ்டர், ஆண்டவர் உங்களை பார்த்து நேருக்கு நேர் பேசுறாரு. சிலர் இன்னைக்கு சோர்ந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே உட்கார்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு எழும்பவே முடியாத அளவிற்கு சோர்வுடைய உச்சகட்டத்துக்கு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏத்துக்கவே முடியல, என்னால ஏத்துக்கவே முடியல. என் கணவனார என்னால ஏத்துக்க முடியல, என் பிள்ளைய இந்த சூழ்நிலை என்னால ஏத்துக்க முடியல, என் மனைவி இந்த மாதிரி ஏத்துக்க முடியல, எனக்கு சரியா மனைவி அமையல, எனக்கு சரியா கணவன் அமையல, எனக்கு சரியான பிள்ளை கிடைக்கல, அவ்வளவுதான் போச்சு, அவ்வளவுதான் போச்சு, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, இதுக்கு மேல நான் எதுவும் செய்ய மாட்டேன். எப்பா, எல்லார விட நீ செஞ்சாதான்ப்பா ரொம்ப நல்லா இருக்குது, நீ செஞ்சா 10 பேர் பாக்குறாங்கப்பா. நீ போன வருஷம் போன பாருங்க அந்த ஸ்பீடு, அந்த வேகத்திலே நீ போயிட்டேன்னா 5 வருஷத்துல எங்கேயோ போயிருவாப்பா. இப்படிப்பட்ட அவ்வளவு தாளந்துகள், அவ்வளவு கிருபை இருக்குது. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையை ஏத்துக்க முடியலன்ற ஒரு காரணத்திற்காக நிறைய பேர் இன்னைக்கு தரிசனத்தையே இழந்துட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. தரிசனத்தையே இழந்து, கர்த்தர் யாரோட பேசுறாருன்னு எனக்கு தெரியாது, யாரோட பேசுறேன்னு தெரியாது. ஆனா உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அவ்வளவு பெருசு, உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை அவ்வளவு பெருசு, உங்களை கொண்டு ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சது அவ்வளவு பெருசு. ஆண்டவர் உங்களுக்கு அதனால்தான் சின்ன வயசுல இருந்து கர்த்தர் அந்த கிருபையை தந்தார். எல்லாரை விட நீங்க பெஸ்டா அந்த இடத்துல இருந்தீங்க, எல்லாரை விட ஆண்டவர் உங்களை நேர்த்தியாய் நடத்தினார். நீங்க செஞ்சதெல்லாம் வாச்சிருச்சு, கர்த்தர் எல்லாத்தையும் கரத்துல கொடுத்துட்டாரு. ஆனா இன்றைக்கு ஏற்றுக்க முடியாத சில சூழ்நிலை வரும்போது கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க சோர்ந்து போகாது.